சரி கையில் அஞ்சு அப்பு வீடியோ எடுக்கணும்னு தானே வருது. வீடியோக்கு வந்தால் ஒரு சிரிப்பு காய் சொல்லுவாங்க. வசந்த இங்கே போட்டுன்னு சொன்னான் ஏன்னு பார்த்துக்கணுண்டா அவ்வளோ வச்சுருந்தா தண்ணி அள்ளி வச்சு அலைய விட்டு அப்பு போட்டி வந்து வசந்த இந்த விஷயத்தொക്കെ போட்டு காட்டணும் உங்களுக்கு கடை போண்டா. தம்பி லியா கூப்பிடுங்க. லியா லியா நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. வணக்கம். நான் இன்றைய தினம் வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை கிச்சனுக்குள்ளே தான் வந்து நிற்கிறோம். அதாவது வந்து இன்றைக்கு வந்து வீடியோவுமே வந்து கிச்சனுக்குள்ளே வந்து நிற்கிறது. நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து சேர்ச்சுக்கு போனாங்க. அப்போ சேர்ச்சுக்கு போகணும் வேலைக்கோளுமே நான் வந்து விடுவாசல் எல்லாம் வச்சு போட்டு ராவே வந்து சட்டுப்பாண்டு எல்லாமே வந்து கழுவி வைக்கலாம் ஒவ்வொரு நாளும். அதே மாதிரி வந்து காலமாக தம்பி ஆக்கள் மேய்ச்சமா இன்னுமே நிற்கிறாள் ஒழுங்கு இல்லை. அப்போ நான் என்ன சொன்னேன்னா 2 பேருக்கும் வந்து உப்புமா செய்யப்படுறேன். அதாவது வந்து ரவைன்னு சொல்கிறது. அப்போது 2 பேருக்கும் வந்து குடும்பான சட்டி 2 சட்டி வச்சு தான் செய்யணும் என்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு உரைப்பும் ஒரு ஆளுக்கு இனிப்பு. தம்பி குட்டிக்கு இனிப்பும் எங்கள் மாக்கு வந்து உரைப்பும் வந்து செய்கிறது. அப்போ அதுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கிறேன், பால் எடுத்து வச்சுருக்கிறேன், ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2 சட்டியும் வந்து வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு வந்து செய்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் சாப்பாடை செய்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடை தீட்டி குளிக்க பார்த்துட்டு நாங்கள் இந்த இதில் வந்து சேர்ச்சிக்க போகிறக்கா வந்து வேலைக்கு நான் வந்து ஒரு 5:45 இன்றைக்கு வந்தெல்லாம் ஒளிஞ்சிட்டேன் வேலைக்கு. ஏண்டா அதுக்கு வந்தால் பண்ணிக்கு வந்து போகணும்னு சொல்லிப்பட்டா. அப்போ அதுக்கு முன்னே தம்பி ஆக்கணும் தம்பி குட்டி ஒழுங்குறதுக்கு முன்னே வந்து சாப்பாடு செய்யணுன்றக்கா வந்து நான் வந்து வேலைக்கு வந்து எல்லாம் ஒளிம்பிட்டேன். அப்போ ஏஞ்சம்மாவுக்கு வந்து வெங்காயம் போட்டு செய்யணும், தம்பி குட்டிக்கு வந்து இனிப்பு வச்சு செய்வோம். ஏனண்டா அவருக்கு வந்து பெருசாக உரைப்புல இவ்வளோ நாட்டம் குறைவு, கொஞ்சம் இனிப்பு சாப்பாடுனா கொஞ்சம் விரும்பி சாப்பிடும். அதான் நான் ஏஞ்சமாவுக்கு எதிர்மாறு அவாவுக்கு வந்து இனிப்பு பிடிக்காது, உரைப்பண்ணா நல்லா இருப்பான். அதுக்காக வந்து கால முடியவே 2 சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அக்கா வந்து தங்கச்சியுமே அக்கா தங்கச்சியுமே 2 சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவை வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அம்மா தான் வந்து வறுத்து தந்தவா. எனக்கு வந்து ரவை வறுக்க தெரியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவாவில் வறுக்கிறதுல தானே இருக்கா அந்த உப்புமா வந்து வடிவாக வருவோம்னுண்டு. அப்போ எங்களோட அம்மா வேண்டைக்கு வந்து ரவையை வந்து வறுத்து கொடுத்து விட்டவா. இப்போ இதோட முடியுது ரவை. இனியும் அம்மா ரவை சொன்னாம்மா பார்த்து தருவேன் எனக்கு என்ன மாதிரி இதுன்றது. இப்போ வந்து நான் உங்களுக்கு பால் விட்டு கிடக்கு, மற்றதுக்கு வந்து தேங்காய் ஒன்று போட்டுட்டேன். இந்த மாதிரி தலுசை கட்டி மேலே செய்யாமல் இந்த உருந்து வரும் அப்படி செய்யுங்க. ஏஞ்சமாக கண்டாலும் தலுசை கட்டி சாப்பிடாது. சுவர் நீங்கள் அதுதான் நீங்கி வச்சோம். தமிழுக்கு இப்போ வந்து கொஞ்சம் நீர் போல் விடுவது கடந்துட்டு தானே. அப்போ நிறைய இனிப்பு வந்து கொடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பூச்சி குளிச்சு எல்லாம் கொடுக்கலாம். அதுக்காக வந்து இனிப்பை வந்து கொடுக்கலாம். எங்கள் அம்மா இது கேட்க நீண்டமாக வந்து ஒரே பார்த்தா நம்ம சாப்பாடுலாம் கொஞ்சம் கொடுத்து செய்தாரது. ஏன்னா வந்து பெருசாக இனிப்பு வகையில் பிடிக்காது. அதுதானே சண்டே ஸ்பெஷல் ஞாயிற்று பொழுது. ஞாயிற்று பொழுது தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி ஓகே, நான் வந்து எல்லாத்தையும் செய்துட்டு காட்டுறேன். சரி கையில் 5 அப்பு வீடியோ எடுக்கணும்னு தானே வருது. வீடியோக்கு வந்தால் ஒரு சிரிப்பு காய் சொல்லுவாங்க. காய் காயல அப்பு சரி
சரி அப்ப நாங்க வந்து இப்ப சேச்சிக்கு வந்து வெளுக்கிட்டு தான் போறாக்க நான் கம்மச்சோடைய நிக்கிறேன் போற நேரம் போட்டுக்கு ஏன் கொண்டு போறேன் அப்ப நாங்க வந்து அதாவது வந்து இன்னைக்கு வந்து ஞாயிறு நாள் பொழுது இந்த மாதிரி போகுதுன்றத இந்த காணொலியோட நாங்கள் பார்க்க அப்புறமே ஓகே இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போகும் நேரம் ஆயிடுச்சு ஸோ 8 மணிக்கு சரியாக போகணும் 7:55 நாங்கள் போக அப்படி 8:10 மட்டும் செஞ்சாக ஆகும் ஓகே நாங்கள் போவோம் தம்பிக்குட்டி எங்க போறேன் போக்கு போக்கு ஏஞ்சுமா அங்கே போகிறாரா போக்கு தம்பி போக்கு போக்கு அங்கே போறீங்க போக்கு ஏ சப்பா தூக்கம் ஏஞ்சுமா தூக்கு அச்சு நோடி வேணும் அச்சு நீங்கள் தூக்க மாட்டீங்க அப்படிங்க நோ வேலாடையா அச்சரி விடுங்க அவருக்கு நோ வேலா
ஐயா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை. ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சேஜால வந்துட்டோம். அப்போ தம்பிக்குட்டி வந்து நித்திர போயிட்டு ஆட்டு டிஷர்ட்டு ரெண்டு டிஷர்ட்டு இவங்களால எனக்கு இந்த பேர் ரெண்டு டிஷர்ட் இது இந்தியனு இது உங்களோட நீங்கள் எனக்கு ஒருக்கா போட்டு காட்டணுமா? சரி ஓகே. அப்போ இன்னைக்கு போட்டி வந்து வசந்த் இந்த டிஷர்ட்டொക്കെ போட்டு காட்டணும் பாப்பா உங்களுக்கு கடை வேண்டாம். சரி அப்போ வந்து நாங்கள் வந்து சேஜால வந்தாச்சு. வரும்போது நானும் வசந்தும் அப்படியே போய் சந்தையில் போய் இதெல்லாம் வந்து வாங்கணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டிறைச்சி வாங்கி வசந்து வெட்டி எல்லாம் கழுவி தந்துட்டு இந்த வேலையெல்லாம் வசந்து இந்த வேலை தான் மாட்டிறைச்சி எல்லாம் வெட்டி கழுவி தர்றது. இது வந்து வெள்ளை அரிசி, அப்புறம் வந்து இந்த கீரை பொடி, அப்புறம் பருப்பு, ரம்ப உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இப்போ இன்றைக்கு மதிய நேரம் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு சமையலோட ஞாயிறண்டாவே எல்லாருக்கும் வந்து ஓய்வு நாள் தானே. எல்லாரும் வீட்டையும் கூடுதலாக இறைச்சியாக தான் இறைச்சியெல்லாம் தான் இருக்கு. ஆனால் எனக்கு மட்டும் ஓய்வு இல்லை, ஞாயிறுலேயும் சமைக்குது. என்ன மற்ற நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஓய்வு தானே? விளங்கியில் போய் என்ன சாப்பிட்றீங்க? ராத்திரி என்ன சாப்பிட்னாங்க? ஜாபை மட்டும் போட்டு கேட்காங்க சொல்கிறேன். சரி அப்போ வந்து மதிய நேரம் வந்து அசத்தலான ஒரு சமையல் வந்து சாப்பிட போகிறோம். தம்பிக்குட்டிக்கு வந்து நித்திரா போயிட்டாரு. உண்மைக்குமே எனக்கு இந்த கீரையை பார்த்தோம் நாங்கள் பிடிச்சிருக்கிறனால ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்போ எவ்வளோ அந்த கட்டணம் 90 இந்த கீரை பொடி அப்போ நல்லா இருந்துச்சு வாங்கி வந்தான். எங்களுக்கு இதை வந்து பாதி எடுத்தால் காணும் பண்ணிக்கிறேன். ஏன்னா மதியத்தோடு வந்தால் கீரையை வந்து முடிக்கணும், இரவுக்கு வந்து எடுக்கிறேன் எல்லாருமே. அப்போ வந்து இதில் வந்து பாதி கீரை வந்து காய்ச்சி போடுறேன். தம்பிக்குட்டிக்கும் வந்து கீரை உருளைக்கிழங்கு வச்சு மாட்டிறைச்சி எல்லாம் போட்டு சமைச்சு அவருக்கு வந்து பெரும்பாலும் கறி வைக்கப்படுறேன். ஏஞ்சம்மா இங்கே எங்கள் ஏஞ்சம்மா வந்து அனுஷியாக்காவிட்ட நிற்கிற அத்தம்மாவோட விளையாட போடணும்னு சொல்லி அப்போ இன்றைக்கு கேட்டாக்கு நாங்கள் விட்டு கிடக்கு தம்பிக்குட்டி நித்திர போயிட்டு இப்போ வந்து நான் வந்து சமையலுக்கெல்லாம் வந்து ரெடி செய்ய போகிறேன். வசந்த் இப்போ வந்து அலுவல் அவரோடத்துக்கு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் நடந்து கொண்டு இருக்குது அடுப்பில் எல்லாமே. அப்போ டேல வசந்த் இங்கே போட்டுன்னு சொன்னான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ வச்சுருந்தாங்க வா ஒரு எவ்வளோ 2000 அம்மா 2000 18 17 நல்லது இருந்தாங்க எல்லாமே சூப்பர் தெரிஞ்சாங்க. 18 தேங்காய் கிட்ட வாங்கிட்டு வசம் இல்லாமல் தரமான அது உலக சொன்னாங்களே நான் வாங்கி தருவது வாங்கி தந்துடுறாங்க. ஒன்றும் வந்து நல்ல தேங்காய் இந்த தேங்காய் கடன் தேனப்பன் 2 பேர் கொண்டப்பன் கடைசியாக தேங்காய் கடை தேனப்பன் 2 சரியா இந்த பார்த்தீங்களா இவ்வளோ தேங்காய் இப்படி தேங்காய் கிடக்கு. ஆனால் பரவாயில்ல இப்போ தேங்காய் கொஞ்சம் மலிஞ்சிட்டு முந்தெல்லாம் 250 ரூபாய்க்கு விற்ற தேங்காய் இப்போ வந்து நல்லா இருக்க தேங்காயில் வந்து அப்போ இதுக்கு தான் வந்து கொஞ்சம் கிடக்குன்னு அடுத்து காட்டிடலாம். நல்ல செத்தல் தேங்காய் கிடக்குன்னு அந்த செத்தல் தேங்காய் எல்லாமே நல்ல செத்தல் தேங்காய். இப்போ வந்து இதில் உண்டை வந்து தட்டி காட்டுங்க 2 தேங்காய் தட்டி காட்டுறேன் காட்டும். இப்போ எனக்கு வந்து என்ன செய்ய போகுது அந்த ஒரு தேங்காய் ஆட்டி பிடிக்கிற போகுது. அப்போ இவ்வளோ தேங்காய் மினி வடிவா பால் ஊற்றி காய்ச்சி சாப்பிடலாம். ஓகேங்களா? இவ்வளோ தேங்காய் 18 தேங்காய் 2000 இன்னைக்குமே சூப்பர். சரி அப்போ வந்து அது கறி வந்து அடுப்பில் வேகி கொண்டிருக்கிறது. பசங்க வந்து இப்போ எனக்கு வந்து அடுத்த தேங்காய் தேவைப்போது தம்பி லியா கூப்பிடுங்க லியா 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 கூப்பிடுங்க தம்பி லியா லியா பார்த்தீங்களா இந்த குட்டி இந்த கீரை சாப்பிடுது பார்த்தீங்களா? இந்த கீரை சாப்பிட்றீங்களா இஞ்சம்மா? நல்லா இருக்காம நான் நல்லா இருக்கலாமா அப்படி லியா கூப்பிடுங்க லியா டேஸ்டாக இருக்காங்க கீரை. இப்போ தான் அனுஷியாக்காவிலேருந்து எங்களை ஏஞ்ச குட்டியை வந்து ஏற்றி கொண்டு வந்தாங்களே. நான் தான் பசங்க போய் ஏற்றி கொண்டு வந்தது எந்த அனுஷியாக்காண்ட மீண்டின் கறியாம். இப்போ இவன் கொஞ்சம் குறைவு சாப்பிடுறத இங்கே வந்து சாப்பாடை தீட்டி போட்டு என்னோட விட்டு விட்டுமா தேவி பாவா என்ன விட்டு விட்டுமா காலம்
கழுவிட்டு சாப்பிட்டு போயிடுமா அவன் இல்லையா வந்தார் ஒரு ஏஞ்சியோ கட்டி பிடிச்சிக்கோ அப்பா கொடுத்தா வா வா இனி அவருக்கும் சாப்பாடு தீ தோணும் அவருக்கு ஜோக்கெட் பிடிச்சறியா பதிலி சேரா இது என்னப்பா இது அக்காவை கண்டது புழு அவளுக்கு அக்காங்க எங்க அக்கா தாத்தாங்க தம்பி தாத்தா தம்பி கூட தாத்தாங்க தாத்தா நிஜமா அடிக்க போறாங்க சொல்லி கொடுத்துறேன் இந்த தம்பி இந்த லிதியா வருது லிதியா அடிங்க ஆளுக்கு கையில் அவருக்கு சாப்பாடு கேட்க போய் பாடுபடணும் தண்ணி அள்ளி வச்சு அலைய விட்டு அப்பு அட்டி விடுமோ அதை கொஞ்சம் பசிக்க விட்டு சமைச்சு கொண்டு கேட்க கறந்து தெரியுமா இல்லை கறந்து வந்து பார்க்கணும் எனக்கு என்ன பிரச்சனை வரையா ஓ பிள்ளைகள் சாப்பிடக்கூடாது உரைக்கு மூவு அப்பதான் அம்மா கொடுக்காம அப்பதான் அம்மா கொடுக்காம அக்கா இந்த லிதியா வருது லிதியா லிதியா பாங் அங்க உண்டு ஆத்தா ஆத்தம்மா வாத்தா அங்க ஆத்தா ஆத்தாங்க இல்லை என் பேர் சொல்லுவேன் கூப்பிடுங்க ஆத்தி குட்டியை கூப்பிடுங்க ஆத்தியே கண்டு ஆத்தியை கண்டா கூட ஒரு சந்தோஷமா இருக்கு என்னம்மா எஞ்சம்மாவுக்கு பெரியம்மாவும் சோறு கொண்டு வருதா உங்களை புழு வந்தானப்ப நான் தான் சாப்பிட போகலாம் அந்த சாப்பாடை கல்வெட்டு கோழி வேணுமாவா அப்போ ஏஞ்சம்மாவுக்கு கோழி என்ன விருப்பம் உண்டா பிறகு அப்போ அதை நின்று சாப்பிட்டு போங்க என்ன அதே நின்று சாப்பிட்டுட்டு போகிறதோ ஏஞ்சம்மா நீங்கள் போய் வாங்க நான் சாப்பிட்டு வைக்கிறேன் அதை அதான் 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 அதாங்க இப்போ சாப்பாடு பிடிச்சி தீத்துறாரு அதான் ஐயோ ஐயாங்கோ சீ கண்ணடிச்சு காட்ட போகிறேன் பாருங்க தம்பி ஒரு கண்ணடிச்சு காட்டுங்க இந்த தம்பி தம்பி ஒரு கண்ணடிங்க ஒரு காப்பாங்க இந்த தம்பி என்ன இந்த கண்ணடிக்கிறது கண்ணடி பேர் பாருங்க டிக்கிலி கண்ணடிச்சு காட்டுங்க ஒரே கேட்டது அனுப்பிண்டா தம்பி கண்ணடிச்சு காட்டுங்க ஒன்று இருக்கா இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க Gigi gigi. பல்லு வராமலே இவ்வளோ அசட்ட இன்னும் பல்லு வரல எல்லாரும் வராது இல்லாட்டி எல்லாம் கொஞ்சம் காயமாயிருந்துருக்கு சரி அப்போ நாங்கள் எஞ்சம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் தீச்சிட்டு நீ அடுத்த காமனம் கழிட்டு இருந்தேண்ணா சரி ஜீவாவா யா அண்ணா ஜீவா இல்லை அண்ணா கழுவிட்டு கொண்டாடு கழுவிட்டு கொண்டாடலாம்ண்ணா ஓகே எங்கள் மக்கள்லாம் சாப்பாடெல்லாம் தீட்டி தண்டியாச்சு அடுத்த கட்டம் வந்து எனக்கு வந்து சாப்பாடு வந்து வந்திருக்கு எங்கேருந்து வந்திருக்கா அக்கா விட்டேன் சொன்னாங்க நான் அவளை நீ சாப்பாடு கொண்டு வருமுண்டு அப்போ அக்கா கொண்டு வெளியால் இருக்கினா எனக்கு வந்து சாப்பாடு வந்து வந்துட்டு எனக்கு ரெண்டு வரையில எங்கம்மா கண்டு வந்தாது ஆனால் எப்பயுமே கட்டைக்க கூட தான் அக்கா கட்டும் எனக்குமா சேர்த்துட்டேன் வசந்து கொடுக்குறீங்களா சார் நான் வீடியோவில் இவ்வளோத்தையும் சாப்பிட்டு காட்ட போகிறேன் இந்தா சூப் என்ன கோழி சூப் இதுக்கு பேர் கல்பட் கோழி கல்பட் கோழி சாப்பிட்றதுக்கு பல்லு இருக்கு எங்களுக்கு உங்களுக்கு தர மாட்டேன் என்ன சொன்னாலும் கல்பட் கோழி வெள்ளை சோறு தக்காளி பழமும் வெங்காயம் போட்டு சம்பல் அப்புறம் பருப்பு கறி அப்புறம் இதுக்கு என்ன பேர் வெள்ளை சம்பல் இவ்வளவு இன்றைக்கு வந்து அக்கா செய்து கொண்டு வந்திருக்குது அப்போ இதை வந்து நான் வந்து இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த அக்காக்களுக்கெல்லாம் டீ வச்சு கொடுத்துட்டு தென் அப்புறம் அப்போ எங்களுடைய ஞாயிறு பொழுது இவ்வளவும் தான் இன்றைக்கு இப்போ நல்ல ஒரு சாப்பாடு வந்திருக்கு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போங்க
ஒரு பக்கத்தான் இவ்வளோ நல்லதாக கூட நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டது எனக்கு தான் ஒரு சோத்து வாசல் புரி இதுக்கு சாப்பிடுறிய ஆ வல்லார வெட்டி போட்டிருக்காக்கா சம்பலை நல்லா இருக்கும் பருப்பு நல்லா மதிச்சு தான் காய்ச்சி சோறு கூட இல்லை சோறும் கொஞ்சம் குழஞ்சிருக்கு நல்லா இருக்கும் நாங்கள் காய்ச்சிட்டு வள்ளி அரிசி சரியே இல்லை ரப்பர் மாதிரி எங்கட சோறு வந்து அரைஞ்சு கொண்டு கேட்கிற கறந்து நின்றுச்சு போட்டு செய்யலாம் நீங்கள் கரண்ட் அவிக்கிறீங்க இப்படி ரைஸ் குக்கர் கரண்டில் இல்லை ரைஸ் குக்கர் ஆனால் இது வச்சு வந்து சரியான வயிறம் அதான் சொல்கிறேன் பள்ளிக்கு வந்து ம் டேஸ்ட் வச்சு அந்த கொஞ்சம் மக்கள் சோத்தக்குள்ளேயே விட்டுட்டு அதுக்கோ சாப்பிடலையே நீ பார்க்க தட்டி எல்லாம் தான் கிடக்குற நல்லா எனக்கு அருமையாக இருக்கு ரச்சி ஒரு கஞ்சலை கொடுப்பா கடிங்கோ கழிச்சு கலக்கலாம் இந்த ரஜி மாற்று வச்சியல் மேலே தான் சரியான பயிரம் வணக்கம் பல்லு தெரிஞ்சு வரைச்சி சாப்பிடலாம் இந்த பல்லெல்லாம் சாப்பிடலாம் இந்த பல் 2 கடவுளே 2 பல்ல தந்து ஒரு பல்புல சேர்த்த பல்லால் சாப்பிடலாம் இல்ல கொடுப்பு பல்ல சொல்லண்டா ஒரு வெள்ளி இருக்கு இந்த வேப்பில சின்ன இந்த வேப்பில ஒரு வேலை சொக்கடா கடவுள உங்களோட 2 கொடுப்பன்னு சொல்லுங்க 2 கொடுப்பா இந்த ஒற்றை கொடுப்பா சாப்பிடுவோம் கதைக்க கூட மாட்டாங்களா பாத்தீங்களா சுக்கு வச்சு சின்ன வயதால ஒன்று மண்டம்மா மேலே சரி 4 மணி பிள்ளை சாப்பிட்டு கொண்டிருக்க சரியில்லை சரியில்லை ஓட்டு சாப்பிட்றீங்க நல்லா எனக்கு தர சாப்பாடு அப்போ சரியில்லை அப்போ 4 மணி சரியில்லை சத்தமே சும்மா இந்த வீடியோ நான் வந்து முடிச்சு கொள்ள போகிறேன் முடிக்க முடியல முடியும் ஏன் முடிக்கிறீர்கள் நான் பஞ்சி ஆகிறாங்க ஓகே இந்த வீடியோ பெரிய கரெக்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன் கமெண்ட் பண்ணணும் வந்து வேலை எப்படி இருக்கிற வீடியோ சாப்பிட்ற நீங்களே இந்த எப்படி கமெண்ட் பண்ண போயினா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்